ஜெய் சர்க்குருநாதா. ரமண மகரிஷி அழகான ஒரு வார்த்தை சொல்வார். என்ன அப்படின்னா, எந்த ஒரு மகானுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய மனசு பொட்டி பாம்பா அடங்குதோ அவர் தான்ப்பா உன்னுடைய குரு அப்படின்னு சொல்வார். இந்த உலகத்தில், இந்த பாரத பூமியில் கோடான கோடி பக்தர்களுடைய மனதுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அனைத்தையும் தரவல்ல ஒரு உன்னதமான சக்தியும் உன்னதமான தெய்வீகமும் உன்னதமான ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து கொண்டு நம்ம எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தெய்வமாக, குருவாக, அனைத்துமாக வீட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சாய்நாதர் வாழக்கூடிய துவாரகாமாய் சுவாமியுடைய அருளால் ஷிரடியிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்காகவும் மட்டை தேங்காய் பிரார்த்தனை செய்து, திரும்பவும் மட்டை தேங்காய் பிரார்த்தனை செய்து அக்னி குண்டத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு துவாரகாமாயிதனில் எங்களுடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளையும், உங்கள் எல்லாருக்குமான பிரார்த்தனைகளையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு புறப்படுறோம். பாபாவுடைய அருளால் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 12, 13, 14, 15 4 நாட்கள் ஷிரடி சேத்திரத்தில் ஐம்பெரும் விழா நடக்க போகிறது. சாய்நாதருடைய திருவுள்ளப்படி அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய 109வது மகாசமாதி ஆராதனா விழாவிற்காக ஏகப்பட்ட அடியார்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, வெளியூர்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்துலாம் வராங்க. ஸோ எல்லா அடியார்களும் ஒன்று கூடி அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய மகாசமாதி ஆராதனா விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடும்படியாக பாபா திருவுள்ளம் கொண்டிருக்கார். ஆகையினால் அத்தகைய பிரார்த்தனை எல்லாம் சமர்ப்பணம் செய்துவிட்டு இந்த துவாரகாமாயின்னு சொல்லக்கூடிய இந்த துவாரகாமாயின்றது யார்? நம்மளுடைய தாய். அந்த அன்னையினுடைய திருவடியில் ஒரு சிறு குழந்தையாக தவழ்ந்து ஏதுமறியாத ஒரு சிறு பிள்ளை போல அந்த அன்னையினுடைய திருமுகத்தையே திரும்ப திரும்ப பார்த்து ஊருக்கு செல்வதற்கு முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நம்மளுடைய மனதையும் பூர்ணமாக அர்ப்பணம் செய்துவிட்டு இங்கிருந்தபடி நாங்கள் ஷிரடிக்கு விட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பற்றிய விஷயங்கள், மேற்கொண்டு டிசம்பர் மாதம் ஷிரடி சேத்திரத்தில் நடக்க போகிற ஐம்பெரும் விழாவை பற்றிய நிறைய விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. அவசியம் நீங்கள் எல்லாரும் அதை தொடர்ந்து பார்க்கணும். பார்க்கத்தான் பல விஷயங்கள், பல உண்மைகளும் உங்கள் எல்லாருக்கும் புரிய வரும் சாய்நாதருடைய இந்த மார்க்கத்தில். ஆகையினால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிரார்த்தனை செய்து கொண்டோம். உங்கள் எல்லாருக்காகவும் ஒருத்தரையும் விடாமல் எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் பரிபூர்ணமான கிருபையோட சுவாமியுடைய அருளால், அம்மாவினுடைய அருளால் சமர்ப்பணம் செய்துவிட்டோம். ஓம் சாய்ராம்.